தமிழக காவல்துறை செய்ய வேண்டிய வேலை தான் இப்போ என்ஐஏ வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹெச்ராஜா சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் இப்போ தம்பி இது ஒரு தேர்தல் நேரத்தில் சின்ன விளையாட்டு தானே தம்பி, இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள். பெரிய தமிழ் அளவுல வந்து நிறைய சிறைகளை பார்த்திருக்கீங்க, நிறைய வழக்குகளை சந்திச்சிருக்கீங்க. இது ஒரு தேசிய அளவுல வந்து அதில் ஒன்றும் இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். இதில் வந்து எந்த குற்றச்சாட்டையும் எம்எல்ஏயோ நம்ம கட்சி மேலேயோ கட்சி பிள்ளைகள் மேலேயோ நிரூபிக்க முடியாது. இதில் ஏற்கனவே ஓமலூரில் அவங்க சொல்கிறது வந்து அவங்க நம்ம கட்சிக்காரங்களும் இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ இவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இவரை கைது பண்ணி நான் வலைத்தளத்திலே உறுப்பினர் ஆக முடியும் இவரை ஆக்கி அவர் சட்டப்பையில் வச்சு இப்போ குறைஞ்சது 20-25 லட்சம் பேர் என்னோட ஒளிப்படம் எடுத்திருப்பாங்க. அதில் ஒருத்தரை கைது பண்ணால் சீமானுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அது அதிகாரத்தில் இருக்கிறவங்க தேர்தல் நேரத்தில் விளையாடுறான். இவ்வளோ நாள் விட்டுட்டு இப்போ அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இந்த வேலையை செய்யும்போது அது உங்களுக்கு எதுக்குன்னு தெரியுது. இல்லைன்னா இப்போ துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள்லாம் கைப்பற்றிருக்கதா சொல்லி சொல்கிறாரு அவர். அது என் தம்பி துறைமுருகன் சொன்ன மாதிரி என் மகன் பூலித்தேவன் விளையாண்ட துப்பாக்கியாக இருக்கும். என்ன தம்பி நீங்கள் போய் இந்த காலத்தில் விளம்பிட்டு என்ஐஏ சோதனை மூலம் பாஜகவோட பி டீம் இல்லை நீங்கள் அப்படின்னு நிரூபணம் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் எப்பவுமே இல்லை தானே தம்பி, எப்பவுமே இல்லை. நான் சொல்லி சொல்லி பார்த்தேன், நீங்கள் கேட்கல. அந்த திமுக தான் அதை பரப்பி விட்டுச்சு. அவர் பி டீமா அவருக்கு போட்டால் பிஜேபி வந்துடும்னு. இப்போ முதல்வரே சொல்கிறாரு பாருங்க, பிஜேபி இங்கே ஒன்றும் இல்லை, ஜீரோங்கிறாரு, சுழியங்கிறாரு. அதை தாங்க அப்போ இருந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு. ஆனால் இவங்க தான் பயங்காட்டினாங்க, சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டால் பிஜேபி, சீமானுக்கு போட்டால் சீமான் தானங்க வருவான், அது எப்படிங்க பிஜேபி வரும். இப்போ அவரே சொல்லிட்டாரு பிஜேபி இங்கே ஒன்றும் கிடையாது சைபர்ன்ட்டு. இப்போ நான் பி டீம் இல்லைன்னு அவங்க என்னை ரைடு போட்டு சொல்கிறாங்க பி டீம் இல்லை சீமான் அப்படின்னு. அதுக்கு என்ஐஏக்கு நன்றி தான். மிரட்டலை எனக்கு நல்லதான் செய்கிறாங்க. இந்த மாதிரி குற்றச்செயல்களில் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு இது இந்த விசாரணைக்கு அப்புறம் தெளிவாயிருச்சுன்னா அது நல்லதானே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.